இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வேலையை ஆரம்பிக்கிறோம். வந்த உடனே இங்கிலீஷ் ஒர்க்கு அந்த வேலையை முடித்தாச்சு. 9 மணிக்குள்ளே அந்த வேலையை முடித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று 2 ப்ளவுஸ் கட்டிங் போட்டு வச்சுருந்தோம். அந்த ப்ளவுஸ் 2யுமே தைக்க ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் இத்தனை ப்ளவுஸ் தைச்சதில்லை. ஒரு நாள் தைச்சிருக்கேன், ஒரு நாள் அதிகபட்சம் 8 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். ஆனால் அன்றைக்கி வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இருந்துச்சு, 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால் தைக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தனி ஆளாக இருந்து இத்தனை ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஹெம்மிங் பண்ணி ஹூக் வைக்கலை. ஏன்னா ஹெம்மிங் பண்ணி ஹூக் வைக்கிறதுக்கு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எதுக்குமே அது பண்ணாமல் வெறும் ஸ்டிச்சிங் மட்டும் பண்ணதுனால இத்தனை ப்ளவுஸ் தைக்க முடிஞ்சிச்சு. எல்லாமே நார்மல் ப்ளவுஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்துருக்கேன் இல்லையா, நார்மல் ப்ளவுஸ் வந்து கிட்டத்தட்ட லைனிங் ப்ளவுஸ்க்கு ஈக்குவலாக வரும், இல்லாட்டி அதுக்கு மேலேயே டைம் எடுத்துரும் ஹெம்மிங் பண்ணுறதுனால. அதனால தான் டைம் அதிகமாக எடுக்கும். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் ஆள் வர்றாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் எதுக்குமே ஹெம்மிங் பண்ணல, ஹூக் வைக்கலை. அதே மாதிரி வந்து ஒரு 3 ப்ளவுஸ்க்கு மட்டும் ரெடியாக இருந்துச்சு. நான் தைச்சி வச்சுருந்தேன். கொக்கி வச்சு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நைட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தா ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதனாலேயே அது பண்ணாமல் வெறும் தைச்சி மட்டும் வச்சுருந்தேன் ரெடி பண்ணி. இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாமே நாளைக்கு மதியத்துக்குள்ளே கொடுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 அப்புறம் ஒரு 4, 9 ப்ளவுஸ் நாளைக்கு மதியத்துக்குள்ளே கொடுக்கணும். அதுக்கு தேவையானது எல்லாமே இப்போ காலையில் தைச்சாச்சு, 5 ப்ளவுஸ் தைச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் 4 ப்ளவுஸ் கட்டிங் போட்டிருக்கேன். மணி பாருங்கள் 7 மணிக்கு, 6 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு கட்டிங் போட்டு முடிச்சிட்டேன் 4 ப்ளவுஸு. இது 4 ஒரே கஸ்டமருக்கு தான். அளவு நோட்லேயே இருக்குது, அதிலே பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அளவு ப்ளவுஸ் கொடுக்கலன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. 2 ப்ளவுஸ் தைச்சேன், அவ்வளோதான்.